எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்ற கேள்வியை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள். இந்த சீஷர்கள் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் காத்திருந்து ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் நம்பிக்கைக்கு உரியவர்கள். ஒரு நாள் ஒரு தகப்பன் கேள்விப்படுகிறான், தகப்பனுடைய பிள்ளைக்கு பேய் பிடித்திருக்கிறது. அந்த பிசாசு அவனுக்குள்ளிருந்து செய்கிற கிரியை என்ன? தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளி போடும். அவனை யாராலும் சுகமாக்க முடியவில்லை. மருத்துவர்களை அவன் மருத்துவரிடத்தில் போய் பார்த்திருந்திருக்கலாம். பிற மத வழிபாடுகளுக்கு அவன் ஒருவேளை போயிருக்கலாம். ஒரு நோயும் எவராலும் சுகமாக்க முடியவில்லை. ஒரு நாள் கேள்விப்படுகிறான், இயேசு என்கிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் எல்லா வியாதிகளையும் சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்பதை கேள்விப்பட்டு தன் பிள்ளையை கூப்பிட்டு வருகிறான். அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய அருகாமையில் 12 சீஷர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 12 சீஷரையும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் எப்ப பார்த்தாலும் பேசுவதுண்டு இவர்களிடத்தில். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மையான கடவுள் அல்ல, அவர் ஜீவ அப்பம் அல்ல, அவருடைய தகப்பன் ஒரு தச்சன், அவருடைய சொந்த பந்தங்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், அவர் ஒரு தெய்வம் அல்ல, அவரை நம்பாதிருங்கள் என்று சீசர்களிடத்தில் அனுதினமும் சொல்லி கொண்டே இருந்திருப்பார்கள். ஒரு கூட்டம் பேசியிருக்கோம். இந்த 12 பேருக்கும் என்னதான் வேலை? திங்க தூங்க. நம்மளை மாதிரி திங்க தூங்க. அந்த 12 பேரும் சும்மா பில்டப்பு தான், ஒன்றும் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பில்டப்பு, இந்த தன்னை பெரியவனாக காட்டிக்கிறது. இயேசு எங்கே போனாலும் 12 பேர் கூட போவாங்க. இயேசு என்ன சாப்பிட்டாலும் 12 பேருக்கு சாப்பாடு கிடைக்கும். பைபிள் சொல்லுகிறது, கானாவூர் கல்யாண வீட்டில் கூட இயேசுவும் சீஷர்களும் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுக்கு ஒரு பத்திரிக்கை, சீஷர்களுக்கும் பத்திரிக்கை. இயேசுக்கு என்ன சாப்பாடோ அதான் சீஷர்களுக்கும் சாப்பாடு. இயேசப்பாவுக்கு என்ன கனமோ அதுவும் சீஷர்களுக்கு அதே கனம்தான். ஆனால் அந்த சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிட்டு. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். சொல்லுங்க, அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னும் கொஞ்சம் உற்சாகம் இல்லாமல் இருக்கிறீங்களே, கரண்ட் எதுவும் போயிட்டா? ஹலோ, மைக் டெஸ்டிங். சந்தோஷமா? ஆமேன்னு சொல்லுங்க. அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எத்தனாவது அதிகாரத்தில் அதிகாரம் கொடுத்தார்? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் பேயை துரத்தவும் நோயை போக்கவும் அதிகாரம் கொடுத்தார். இந்த 12 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், உலக வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அவருக்கு பின்னாடி நம்மளை கூட்டிட்டு போய் நமக்கு என்ன தந்திருக்கிறார்? அதிகாரம் தந்திருக்கிறார். தான் மாத்திரம் பேய் துரத்தினா போதாது, என் பிள்ளைங்களும் பேயை துரத்தணும். நான் மட்டும் சுகமாக்கினா போதாது, என் பிள்ளைங்களும் சுகமாக்கணும்னு சொல்லி பொறாமப்படாத ஒரே தெய்வம் இயேசு. இந்த உலகத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டை பாடிட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்குங்க வயிறு எரியும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஆராதனையில் நல்லா மகிமைப்படுத்திட்டீங்கன்னா காதுலேருந்து புகையாக தள்ளும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்ம 30 வருஷமாக சபையில் இருக்கோம், இவன் ஞாயிற்றுக்கு வந்த பாட்டை பாடிட்டாளே அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் இப்படி ஒரு பேய்
அலக்களித்து கொண்டே இருக்கிறது, எவனையும் வளர விடுவதில்லை. ஆனால் இயேசு சபையில் இருக்கிற கூட்டம் எவரையும் வளர விடாது. ஆனால் சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் அடுத்தவர்கள் வளருகிறவரை சந்தோஷப்படுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதிலும் பெரிதானவைகளை செய்வான். ஹல்லேலூயா. பொறாமைப்படாத நல்ல தெய்வம் இயேசு. ஆமே. பொறாமப்படுற கூட்டம் பொறாமப்பட்டுட்டு தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அது உருப்படவே உருப்படாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், அடுத்தவங்களுடைய வளர்ச்சியில் நம்ம சந்தோஷப்படணும். அடுத்தவங்க கர்த்தரை உயர்த்துறதுல நம்ம சந்தோஷப்படணும். என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு போக போகிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சகல அதிகாரத்தையும் கொடுத்தார், அதிகாரத்தை கொடுத்தார். இந்த பேயை துரத்துறதுக்கு அந்த பையனை அவங்க அப்பா கூட்டு வந்த உடனே சீசர்கள் எல்லாம் கையை மடக்கியிருப்பாங்க. ஏன் மடக்கியிருப்பாங்க? ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம யாருன்னு காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஆமாம், சதுசேயர்களை பரிசேயர்களெல்லாம் இந்த 12 பேர் என்ன பார்த்துருப்பாங்க? எப்படி பார்த்துருப்பாங்க? என்ன பார்த்தா பேசுனேன், என்ன சொன்ன, திங்கவும் தூங்கமா. இப்போ பாரு 5 நிமிஷத்தில் இந்த பியாய் எப்படி ஓடுதுன்னு பாருன்னு சொல்லி கையை மடக்கி 12 பேர் ரவுண்டில் வந்திருப்பாங்க. இந்த பியாய் பிடிச்சவனும் ரவுண்டில் எப்படியே பார்க்கான். இவங்களும் சுத்த அவனும் சுத்த. உன்னை 12 பேர் சொல்லியிருப்பாங்க போ வெளியே, அது சொல்லியிருக்கோம் நீங்க போங்க வெளியே. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துட்டு யார் போறது. 12 பேருக்கும் ஒரே குழப்பம். நாம் போவோம், நம்ம போவா, இவன் போவான். இவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க, சரி நம்ம போயிடுவோம், அவன் இருக்கட்டும். உள்ளுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி கடைசி வரைக்கும் என்ன செய்யல, போகல. எல்லாரும் இவங்களை வியப்பா பார்த்துட்டே நின்னாங்க. ஆனா ஒன்றும் நடக்கல. இவங்களுக்கு வெக்கமா போச்சு. 12 பேருக்கு என்னதான் போச்சு? வெக்கமா போச்சு. பெருமை பாராட்டணும்னு நினைச்சிட்டோன்னா கர்த்தர் வெக்கப்படுத்திடுவாரு. ஆமென். பேயை துரத்தி ஊழியம் செஞ்சு தன்னை பெரியவனா காட்டணும்னு நினைக்கிற எல்லாரும் வெக்கப்படுவாங்க. கர்த்தர் உயர்த்தப்படணும், கர்த்தர் மகிமைப்படணும் சொல்றவங்க மட்டும்தான் ஊழியத்தில் சைன் பண்ண முடியும். ஹல்லேலூயா. ஆமாம், இருமாப்போடு எல்லாம் எனக்கு தெரியும், நான் சமாளிச்சிருவேன்னா ஒன்றும் நடக்காது. கால் நரம்ப பிடிச்சிருவார் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். பாவியான என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. 12 பேருக்கும் வெக்கமாக போச்சு, கஷ்டமாக போச்சு. இவங்க எல்லாம் பேசியிருப்பாங்க, அன்னைக்கே ஜீசஸை சொன்னோம், இந்த 12 பயலுளையும் நம்பாதிய, திங்கவும் தூங்கவும் தான் லாய்க்கு. வனாந்திரத்தில் பார்த்தியலா, 5 அப்பம் 2 மீனை ஒரு சின்ன பையன் கொண்டு கொடுத்தான். இவனை எல்லாரும் ஆளுக்கு ஒரு கூட என்ன செஞ்சுட்டானுவன் கொண்டு போயிட்டான். உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னானோலா, தூக்கிட்டு ஓடியே போயிட்டான். பார்த்துக்கிடுங்க ஆண்டவரே, கவனை 12 பேர் முழிக்கிற மொழி சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அந்த 12 பேரை நான் நம்புகிறேன்ப்பா, நான் நேசிக்கிறேன்ப்பா. கடைசி பார்த்தா 12 திருட்டு மொழி முழிச்சிட்ருக்கு. 12 துரத்தவே முடியலை. தகப்பனே, ராஜாவே, என்ன செய்யறதுனே தெரியல. ஆமாம், அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, இந்த 12 பேர்கிட்ட கொடுத்தேன் என் பையனை, அவங்களால என்ன செய்ய முடியலை, துரத்த முடியாமல் போச்சு. ஆண்டவர் திட்டுறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, என்னப்பா 3 வருஷமாக கூட இருக்கியே, அந்த 10ஆம் அதிகாரத்தில் எல்லாத்தையும் உங்களை நம்பி கொடுத்துட்டேன், வாங்கி வச்சிருக்கீங்களே தவிர வெளியே கொடுக்க மாட்டீங்களே, நம்மளை மாதிரி. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எல்லை புள்ளி விசுவாசிகளை மாதிரி வாங்கி வச்சிருப்போம், கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய தந்திருப்பார், ஆனால் கொடுக்க மாட்டோம். ஆமேன் சொல்லுங்க. வல்லமைகளை, வரங்களை, கிருபைகளை வாங்கி வச்சிருப்போம், ஆனால் அதை மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நமக்குள்ளிருந்ததை புறப்படுவதற்கு நாம் விட்டு கொடுப்பதில்லை. இவங்க வாங்கி வச்சிருந்தாங்க, 17ஆம் அதிகாரத்தில் செலவு பண்ணலை, வெட்கப்பட்டு போனாங்க. ஏசப்பா தனியாக இருக்கும்போது வந்து கேட்காங்க. கூட்டமாக இருக்கும்போது கேட்டாங்கன்னா கூட்டத்திலே வெளுத்துப்படுவார், கேட்டுருவார். என்னடா ஊழியம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்க. ஏசப்பா என்ன விசுவாசமே கிடையாதா, ஜோம் பண்ணியான்னு கேட்டுருவார். ஏன்னா இங்கே என்ன செய்கிறதில்ல, கெட்சமனி தோட்டத்தில் தூங்கின ஆட்கள் நம்ம ஆட்கள். அங்கே போய் கேட்டால் ஏசு தனியாக இருக்கும்போது மெதுவாக ஒருத்தன் சொல்லியிருப்பான், ஜீசஸ் தனியாக இருக்கார், இதுதான் சரியான நேரம். கேட்போன்னே நீ கேள அவங்களுக்குள்ளே போட்டி. ஆமாம், ஒருத்தன் கேட்குறாரு, நாங்கள் வந்து பிசாசை துரத்தணும்னு பார்த்தோம், எங்களால் கூடாமல் போயிட்டு. அந்த சத்தத்தை மட்டும் கூட்டியிருப்பான், ஏன் எங்களால்
கூடாமல் போயிற்று. ஏன் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு விசுவாசிகளை, ஊழியக்காரர்களை விட்டு வைப்பதே இல்லை. ஏன் என்கிற கேள்விக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம், நீங்கள் ஏன் பின்னாடி வாங்கன்னு சொன்னீங்க, படகையும் வலையையும் தகப்பனை விட்டு உமக்கு பின் சொன்னோமே, வந்ததுனால எங்களுக்கு என்ன லாபம்? ஏன் எங்களால் கூடாம போயிட்டு? ஏன் ஆண்டவரை எங்களை கைவிட்டீங்க? ஏன் ஆண்டவரை எங்களை வெட்கப்படுத்தினீங்க? ஏன் ஆண்டவரை எங்களை அந்த இடத்துல தலைகுனிய வச்சிங்க? ஏன் ஆண்டவரை அந்த பேய் ஓடலை? ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? உண்மைதானே நம்பி வருகிறோம், உண்மைதானே எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். ஏன் எனக்கு பிரச்சனை? ஏன் எனக்கு வியாதி? ஏன் எனக்கு வறுமை? ஏன் எனக்கு தரித்திரம்? எத்தனையோ கேள்விகளோடு இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். இந்த ஆராதனையில் கர்த்தர் உங்களுக்கு பதிலை கொடுத்து அனுப்புவார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடுல 12 சீசர்களுக்கும் கேள்வி, பழைய ஏற்பாடுல ஒரு மனிதனுக்கு கேள்வி இருக்கிறது. இதே மாதிரியான நலமாயிருக்கும் என்றான். 12 சீசர்கள் புதிய ஏற்பாடுல கேட்கிற கேள்வி மாதிரி பழைய ஏற்பாடுல யோனா கேட்கிறாரு, ஏன் நான் உயிர் வாழணும்? ஏன்னா நம்ம அடிக்கடி ஆண்டவரை பார்த்து கேட்கிற கேள்வி, ஆண்டவரே ஏன் நான் உயிர் வாழ வேண்டும்? ஏன் சம்பவித்தது? எதற்கு எனக்கு இப்படி இருக்கிறது? ஏன் நான் உயிர் வாழ வேண்டும்? ஏன் நான் உயிர் வாழ வேண்டும்? யோனா பெரிய தீர்க்கதரிசி தான். தீர்க்கதரிசி நம்பி தான் ஆண்டவர் நினைவைக்கு அனுப்புகிறார். இவன் தரிசிக்கு ஓடி போகிறான், ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போகிறான். மீனின் வயிற்றில் ஆண்டவர் 3 நாள் ஒப்பு கொடுக்கிறார். மீன் கரையில் போய் கக்குது. நினைவுக்கு போய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். நினைவின் ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் இவனுக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறாம போயிட்டே. நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டோமே, ஆனால் கவிழ்க்கப்படலையே. ஆனால் தீர்க்க தரிசனத்தை கேட்டவங்க என்ன சொல்லுவாங்க? யோனா கள்ள தீர்க்க தரிசின்னு சொல்லுவாங்களே. நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறலையேன்னு சொல்லி இவனுக்குள்ள ஒரு வெக்கம். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டார். ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டாருன்னு இவருக்குள்ள, யோனாக்குள்ள ஒரு கேள்வி வருது, நான் ஏன் உயிர் வாழ வேண்டும்? என்ன செய்து கொள்ளும்? எடுத்துக்கொள்ளும். சாகிறது நல்லது. 2 கூட்டமும், பழைய ஏற்பாடு யோனாவும் புதிய ஏற்பாட்டு சீசர்களுக்கும் ஒரே விதமான கேள்வி வருகிறது. நாங்கள் ஊழியம் செய்தோம், நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தினோம், ஆனால் நான் சொன்ன வார்த்தை நினைவையில் நிறைவேறவில்லை. நாங்கள் பேயை துரத்த போனோம், பேய் ஓடவில்லை. ஏன் என்கிற கேள்வி இன்னைக்கு சபையை என்ன செஞ்சிட்டு இருக்குது? சபையில் இருக்கிற விசுவாசிகளை, ஊழியர்களை என்ன செஞ்சிட்டு இருக்குது? குழப்பி போராடி கொண்டிருக்கிறது. ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? அதற்கு பதிலை ஆவியானவர் நமக்கு கட்டளையிடுவாராக. யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வேகமாய் வாசிப்போம். நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். தனக்குத்தானே ஒரு குடிசையை போட்டு அந்த நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை பார்க்கும்படிக்கு அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். இவனுக்கு தானே ஒரு குடிசையை போட்டுக்கொண்டான். இவனே ஒரு குடிசை என்ன செய்து கொண்டான்? போட்டுக்கொண்டான். அது எதை குறிக்கிறது? சுய நீதியை குறிக்கிறது. வேதத்துக்கு அடுத்து, வேதத்துக்கு புறம்பாய் நினைப்பது சுயநீதி. ஆமென். நீதிமானாக இருக்கலாம், நல்லது. மிஞ்சின நீதிமானாக இருக்கிறது ஆபத்து. தனக்குத்தானே குடிசையை போட்டு வேதம் சொல்லுகிறது அது நிழலிலே உட்கார்ந்திருந்தான். எதுக்கு உட்கார்றது? எதை குறிக்குது? தேவ சமூகத்தில் காத்திருப்பதை குறிக்கிறது. ஆமென். எங்க காத்திருக்கிறான்? தேவன் என்ன செய்ய போகிறார், நினைவே ஜனங்களை அழிக்க போகிறார் என்பதை இவன் உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான்? காத்திருக்கிறான். உட்கார்ந்து காத்திருக்கிறான். ஆனா காத்திருந்ததின் நோக்கம் நிறைவேறிற்றா? யோனாவுக்கு நிறைவேறலை. ஏன் நிறைவேறலை? ஏன் என்கிற கேள்வி எதுக்கு வருது? நான் சாகணும், என்னை எடுத்து கொடுங்கன்னு ஏன் விரக்தி நமக்குள்ள வருது? நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். இவன் உட்கார்ந்து தேவன் செய்ய போகிறதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு இப்போ நினைவை அழிச்சிருவார், இன்னைக்கு நினைவை அழிச்சிருவார், எல்லா ஜனங்களும் செத்து போயிடுவாங்க, சூப்பர், நம்ம சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு நம்மளை கொண்டாட போகிறாங்க அப்படின்னு தேவன் நினைத்ததற்கு விரோதமாக இவன் நினைத்து கொண்டிருக்கிறான். தேவன் என்ன நினைத்தாரு?
3 அதிகாரம் 10 வசனம், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். செய்வேன் தான் நினைச்சேன், நான் அழிக்கணும் தான் நினைச்சேன். அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ரெட்டுடுத்தி சாம்பல உட்காந்து தாழ்த்தி பாவ மன்னிப்பு கேட்டுட்டாங்க, பாவ அறிக்கை பண்ணிட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க. அதனால செய்வேன் நினைச்சதா நான் என்ன செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்டேன்னு அவர் முடிவு எடுத்துட்டார். ஆனா இவன் என்ன முடிவில் இருக்கிறான்னா, தேவ சித்தத்துக்கு விரோதமா காத்திருக்கிறான். நீங்க தேவ சித்தத்துக்கு விரோதமா ஜெபம் பண்ற எந்த ஜெபத்திற்கும் பதில் வராது. ஆமே, உங்க ஜெபத்திற்கு ஏன் இன்னும் பதில் வரல? எல்லா ஜெபத்திற்கும் பதில் வரும், சில ஜெபங்களுக்கு பதில் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவ சித்தத்துக்கு விரோதமா ஜெபிப்பது. இவர் அழிக்க மாட்டேன்னு முடிவெடுத்துட்டாரு. இவன் என்ன நினைக்கிறான்? இப்ப அழிச்சிருவாருன்னு காத்திருக்கிறான். தேவ சித்தத்துக்கு விரோதமான ஜெபங்கள், தேவ சித்தத்துக்கு விரோதமாய் பேசுவது, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செய்வது நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? கேள்விகளை கொண்டு வரும், தோல்விகளை கொண்டு வரும். ஆமேன்னு சொல்லுங்க. யோனாவுக்கு விரக்தி வந்ததுக்கு காரணம் என்ன? தேவ சித்தத்துக்கு விரோதமாய் காத்திருந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாது. தேவ சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டோடைய விருப்பத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் உடனே எடுத்தோம் கவுத்தோம்லாம் என்ன செய்ய முடியாது, தேவ சித்தத்தெல்லாம் செஞ்சிட முடியாது. நமக்கு காத்திருக்கிற அமைதி, எனக்கு பொறுமையே கிடையாது. நமக்கு காத்திருக்கிற பொறுமையே கிடையாது. ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும், இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும், இதில் அற்புதம் செய்யணும் காத்திருக்கிறோம். என்னோடு பேசும் என்கிற காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சத்தம் உடனே கேட்டுருமா? ஆண்டவர் நம்மகிட்ட உடனே பேசிடுவாரா? எல்லாரிடத்திலும் உடனே பேசுவதில்லை, சிலரிடத்தில் தேவன் உடனே பேசுவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் உடனே பேசுவதில்லைன்னு சொல்கிறேன்? இவ தொடர்ந்து நம்ம பாதத்தில் சித்தத்துக்காக காத்திருக்கிறாளா? கெத்சமனே தோட்டத்தில் இயேசு என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூல் படிக்கிறதுக்கு, காலேஜ் படிக்கிறதுக்கு, திருமண காரியத்திற்கு, வேலை காரியத்துக்கு, பிஸ்னஸ் காரியத்துக்கு, ஊழிய காரியத்துக்கு, கூட்டம் நடத்துறதுக்கு எதுவாக இருந்தாலும் தேவ சித்தத்தின்படி இருக்குதா? ஆமென். அல்லேலூயா. ஆண்டோடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆண்டவர் இதை செய்யலாமா, இங்கே போகலாமா, இங்கே வாங்கலாமா, இங்கே கொடுக்கலாமா, இதை செய்யலாமான்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட சொப்பன மூலமாக பேசுகிற வரைக்கும் காத்திருக்கணும், தரிசனம் மூலமாக காத்திருக்கணும். ஆமென். தீர்க்க தரிசனம் மூலமாக பேசுறதுக்கு காத்திருக்கணும், பைபிள் மூலமாக வசனத்தின் மூலமாக உங்கள் கூட பேசுறதுக்கு காத்திருக்கணும். ஆமென். 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இட்லி தோசை செய்கிறதுக்கு என்ன செய்வாங்க? அரிசி உளுந்தெல்லாம் போட்டு 3 பேர் உட்காந்து அப்படியே உயிரை கொடுத்து ஆட்டுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் இப்போ உள்ள காலத்துக்கு ரெடிமேடு மாவு. வீட்டு அந்த கடைக்கு போய் ஒரு 20 வரைக்கும் மாவு வாங்கிட்டு வரல, சப்பாத்தி போடுறதுக்கு வலிக்குது. ஆமே, எப்படி இருக்குது ரெடிமேடு? நம்ம சபையில் இருக்கிற அக்காமார்கள்லாம் உழைப்பாளிகள், குடும்பத்துக்காக. அப்பா, ஆமாம், உங்களை யாருமே சொல்லலை, நீங்கள் பத்திரமாத்து தங்கங்கள், யாரும் கல் எடுத்து எறிய வேண்டாம். ரெடிமேடு சப்பாத்தி, ரெடிமேடு புரோட்டா, ரெடிமேடு இடியாப்பம். இப்போ குழம்பு கூட என்ன செய்கிறாங்க? ரெடிமேடாக இருக்குது. என்ன குழம்பு வேணுமோ நீங்கள் போய் வாங்கிக்கலாம், அட்ரஸ் கேட்கக்கூடாதுன்னு. ஆமாம், ரெடிமேடாக எல்லாமே கிடைக்கும், எல்லா பகுதியிலுமே கிடைக்கிது. அதனால் அப்போ நாட்களில் உழைச்சி கஷ்டப்பட்டு மாவு அரைச்சாங்க, இப்போ எல்லாம் ரெடிமேடு. அது மாதிரி என்ன செஞ்சுருக்க வேண்டியது? இப்போ ரெடிமேடாக தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு இன்னைக்கு யாருக்கும் பொறுமை இல்லை. தேவ சித்தத்தை புரிந்து கொள்றதுக்கு பொறுமை இல்லை. நீ மாட்டிக்கொண்டு முழிப்பறதுக்கு காரணம், நீங்கள் வேதனைப்படுறதுக்கு காரணம் தேவ சித்தத்தை கேட்டீங்களா? உங்க பிள்ளைங்க திருமண காரியத்திற்கு தேவ சித்தத்தை கேட்டீங்களா? உங்க வேலை காரியத்துக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்களா? ஏன் உழைப்பு நான் பார்த்துக்குவேன், உட்காரப்போ. ஆமே, நான் பார்த்துக்குவேன், நான் எல்லாத்தையும் மல்லாக்க கவுத்துருவேன். கவுப்ப ஒரு நாள் கவுப்பா இருப்பாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், நான் தேவ சித்தத்தை கேட்க மாட்டேன், காத்திருக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன். ஃபோன் போட்டுருவேன். ஒரு தீர்க்கதரிசிக்கு ஃபோன் போட்டு, ஐயா ஏதாவது பாத்தியலாயா? ஆமாம், ஒரு சவப்பட்டியை பார்த்தேன். சொல்லாத கூட்டமே, காத்திருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை,
அந்த ஏக்கா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது தீர்க்கதரிசி அம்மா இருக்காவளா செவ்வாய் வெள்ளி ஜெபம் பண்ற மாதிரி? வா, அல்லேலூயா. ஐயா ஏதாவது பார்த்தியாளா? ஐயா ஏதாவது பார்த்தியாளா? போயாம தொல்லை போட்டு அப்பவே புரிஞ்சுக்கிடுவேன், இந்த கூட்டம் ஜெபத்துக்கு அவன் காத்து இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத சோம்பேறிகள். உங்களை சொல்லலை, பத்திரமாத்து தங்குங்க. நீங்கள் நிறைய பேர் மனசில் நினைக்கிங்க, நல்ல வேளை சதீஷ் பிரதருக்கு ஃபோன் போடலை. எம்மாடி இந்த பையட்ட ஃபோன் போட்டால் வெளியே சொல்லிடுதான் போல இருக்க. ஐயா ஏதாவது தெரியுதா? ஐயா ஏதாவது தெரியாத ஒரு அம்மா கேட்டுது, அம்மா ஏதாவது ஒரு சங்கிலி தொலைச்சி போச்சியா, அது எங்கே இருக்கு? நான் சிபிஐ சிஐடி அதிகாரியா, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அம்மா பார்த்து ஜோம் பண்ணுவோம்மா, ஆண்டவர் உங்களுக்கு எங்கே வச்சிங்கன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்தாருமா? அட இல்லை, சொல்லுங்க, எங்கேயாவது பார்த்து சொல்லுங்க. ஆமாம், நான் சொன்னேன், ஒரே ஒரு சவப்பட்டியை மட்டும்தாம்மா பார்க்கேன், ஒரே ஒரு சவப்பட்டியை பார்க்காம அதுக்கு மேலே வசனமாக எழுதிருக்கு, அது யாருக்குன்னு தான் தெரியல. அந்த அன்னைக்கு போன அம்மா தான், இயேசுவி நாமத்தில் 12 வருஷமாக நான் பார்க்கவே இல்லை. அதில் தேடியும் ஒரு சவப்பட்டியை சொன்னதுக்கு ஓடியே போச்சு. பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க. அங்கே ஓட இங்கே ஓட காத்து ஓடுறது, கூட்டத்துக்கு போகிறது நல்லது. ஆமென். அது நல்ல கூட்டமாக இருக்கணும், ஆவிக்குரிய கூட்டமாக இருக்கணும், பக்தி விருத்திக்குள்ள கூட்டமாக இருக்கணும், உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிற கூட்டமாக இருக்கணும், கண்டிக்கிற கூட்டமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், ஒரு சர்ச்சு ஒரு கூட்டம். ஆமென் சொல்லுங்க. ஒரு சபை இருக்கணும், ஒரு சுவிசேஷ கூட்டம் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா பக்கமும் தலையை கொண்டு கொடுத்துறாதிய, தலை முடியும் போகும், பேயும் வந்துடும். அல்லேலூயா. கண்ட ஆள்கிட்ட தலையை என்ன செஞ்சிடக்கூடாது, கொண்டு அப்படியே நின்றுட்டிடக்கூடாது. ஐயா என் தலையில் வச்சு ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படிமா அவனுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் உங்கள்கிட்ட இறக்கி விட்டுருவான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம், யாரும் என்ன குறை சொல்லலை, இப்போ அப்படி நடந்துட்டுருக்கு. நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. தேவையில்லாத யார்ட்டையும் தலை என்ன செய்யக்கூடாது. ஆமாம், தலை கொடுக்கறது ஃப்ரீ தானே, பக்கம்னு கொடுத்துடக்கூடாது. தேவ சித்தத்துக்காக என்ன செய்யணும், அதுக்காக ஊழியக்காரங்களை நேசிக்கணும், ஊழியக்காரங்களை கனப்படுத்தணும், ஊழியக்காரங்களை மதிப்பு கொடுக்கணும், ஊழியக்காரங்களை எல்லா விதத்திலையும் தாங்கணும், ஊழியக்காரங்களை உங்கள் சொந்த குடும்பமாக பார்க்கணும். ஆனால் ஊழியக்காரங்க தெய்வம் கிடையாது, கர்த்தர் ஒருவரே தெய்வம். அப்போ தேவ சித்தத்திற்கு நீங்கள் காத்து இருந்தது உண்டா? தேவ சித்தத்தின்படி நீங்கள் ஜெபித்தது உண்டா? ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த ஜெப மையத்துடைய இடம் வாங்குவதற்கு ஆமாம், நாங்கள் ஒரு நாளும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவரே இடம் வாங்கித்தாங்கப்பா, இடம் வாங்கித்தாங்கன்னு சொல்லி. ஒரு ஊழியக்காரர் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னார். பிரதர், ஒரு இடத்த மட்டும் பாருங்கள், ஒரு கல்லை போய் என்ன செஞ்சுருங்க, அந்த கல்லை போய் ஊனிட்டு ஆண்டவரை இந்த இடத்தை தாரும் ஜெபம் பண்ணுங்க. ஐயோ ஆண்டவரே, அடுத்த இடத்துல போய் கல்லை ஊனா திருட்டு பையன் சொல்லிடுவான். ஆண்டவர் இவர் சொல்லி கொடுக்குற ஆலோசனை பயமாக இருக்குது. ஆண்டவரை வேண்டாம்ப்பா, இது எனக்கு ஆவியில் என்ன செய்யலை, ஒத்து போகலை. என் ஆண்டவர் அப்படி அடுத்தவன் இடத்துல போய் உட்கார்ந்து இந்த இடத்த தாருன்னு கேட்க விட மாட்டார். ஏன் ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை எனக்கு தருவார். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு அந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க செக் போஸ்ட்டில். தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் அவசரப்பட்டு, நம்ம தான் மனுஷன் தானே, அவசரப்பட்டு ஒரு நல்ல இடம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னதுனால ஆண்டோட கேட்காம போய் அட்வான்ஸ் போட்டேன். அந்த இடத்துல போய் சோத்திரம், அடுத்து பார்த்தா வில்லங்கம் இருக்கான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வில்லங்கம் இருக்குது. அந்த நாட்களில் கொடுத்த அட்வான்ஸ் எனக்கு பெரிய அட்வான்ஸ், நான் கொடுத்த தொகை அது எனக்கு ரிட்டன் கிடைக்கவே இல்லை. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே நான் அட்வான்ஸ் கொடுக்க போகும்போதும் நீர் பார்த்து கொண்டு தானே இருந்தீர், என் கையை தடுத்திருக்க வேண்டியது தானப்பா, எனக்கு வந்து குறுக்கை நின்றிருக்க வேண்டியது தானே ராஜாவே, தகப்பனே. அப்போ ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார், உனக்கு எத்தனை அறிவு, உனக்கு எத்தனை அறிவுடா? 6. சில நேரத்தில் நமக்கு 1.25 தான் வேலை செய்யுது. மனசில் ஆயோ எவ்வளோ வேலை செய்யுது? சில நேரத்தில் நமக்கு அறிவு எவ்வளோ தான் வேலை செய்யுது? 1.25, 1.5, 1, அரை தான் வேலை செய்யுது. ஆனால் நமக்கு எத்தனை அறிவா? நான் கேட்குறேன், நான் அட்வான்ஸ் கொடுக்க போகும்போது ஆண்டவர் குறுக்கால வந்து நின்றுருக்க வேண்டியதானே ஆண்டவரே, என் கையை தடுத்திருக்க வேண்டியது நானே ராஜாவே. ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஏன் ஆண்டவரே அந்த எனக்கு அட்வான்ஸ் தொகை போக விட்டீர்? ஆண்டவர் கேட்டார், நான் உன்னை கொடுக்க சொன்னேனா? நீ என்கிட்ட கேட்பல, ஏன் கேட்கல? பச்சைன்னு பார்த்த உடனே இடம் நல்லா ஃப்ளாட்டாக இருந்தேன்னா போயிட்டானே, ரைட்டு போ, என்கிட்ட கேட்காம தானே போ, நீ போ, உன் பலத்தை வச்சு அவன்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் நமக்கு தான் நிறைய பாட்டு இருக்கேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகம் செய்தேன், உம்மை கேட்காமல் அட்வான்ஸ் கொடுத்தே, என்னை மன்னியும். அவர் நினைப்பார், இல்லை உன்னை எத்தனை ட்ரிப்படா மன்னிக்க,
சரி வா வா வா, அவருடைய ரத்தத்தால் கழுவி ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்து அப்போ தான் ஜெபம் பண்ணும். ஆண்டவரை நீங்கள் காண்பிக்கிற இடம் தாங்க. ஒரு மாதம் ஜெபம் பண்ணியிருப்போம். ஒரு காட்சி ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு நட்சத்திரம் வந்து எனக்கு முன்னாடி வந்து அப்படியே என்னை வழி நடத்தி போயிட்டே இருக்கு. செக் போஸ்ட் ரோடுக்கு வந்து பல்க்கு ரோட்டுக்கு உள்ளே போய் என்னை கூட்டிகிட்டு போகுது அந்த நட்சத்திரம். நேராக போய் அந்த ஒரு இடத்துல நிற்கிது. அப்போ அந்த நட்சத்திரத்துக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது, இந்த ஸ்தலத்தை தான் உனக்கு நான் வாங்கி கொடுக்க போகிறேன், இதிலே என் நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி சொல்லி வாங்கி கொடுத்த இடம் தான் ஜெபமய இடம். ஹல்லேலூயா. பெதஸ்தா ஜெபமையம் என்கிற பெயர் வச்சதே கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. பெதஸ்தா என்று தான் இதற்கு பேர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். இது ஜெபமையம் என்று அழைக்கப்படும் என்று கர்த்தரே எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு ஜெபமையம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்துக்கு விரோதமாக நம்ம ஜெபம் பண்ணா, தேவ சித்தத்துக்கு விரோதமாக நம்ம கிரியை செஞ்சா, நம்ம தோல்விகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். என்னைக்காவது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்திருக்குங்களா? நாம் எப்போ ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா, நாளைக்கு ஏதாவது தேவைன்னா, நாளைக்கு ஏதாவது நெருக்கடியை வச்சுட்டு இன்னைக்கு போய் என்ன செய்வோம்? அந்த சோதனைக்கு நம்மை தப்புவிக்கிற என் ஆண்டவர் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அப்போது தேவன் ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் போய் என்ன செய்யணும்? நமக்கு காத்திருக்கிற பொறுமையே இல்லை. ஆத்திரம் தோத்திரம் அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே நம்ம நினைக்கிறோம், ஆண்டவருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். இந்த எல்லை புள்ளியில் எவ்வளோ மக்கள் இந்த இருக்காங்க. ஒருத்தருக்கு 10 லட்ச ரூபா கடன்னா இவளுக்கு எவ்வளவு கடன் இருக்கும். ஒரு ஆண்டவர் என்ன செய்வார்? இங்கே இருப்பாரா? கடையும் போவாரா? சிங்கப்பூர் போவாரா? அமெரிக்கா போவாரா? அவைய என்ன செய்வாவ ஒத்தையில்? ஆண்டவரே நீ என்னால் உமக்கு எந்த கஷ்டமும் வேண்டாமப்பா, எனக்கு குறைஞ்ச வட்டிக்கு ஒருவர் கொடுக்கிறார், நான் போய் வாங்கி கொள்கிறேன் அப்பா ராஜாவே. நம்ம அவருக்கு என்ன செய்கிறோமா? அவர் மேலே என்ன செய்யுமா? பாவம் பரிதாபப்படுறோமா? ஆண்டவரே நீர் கஷ்டப்படக்கூடாதப்பா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஒரே நேரத்தில் எல்லாரையும் பார்க்கிற ஆண்டவர். ஆமென். உங்களுக்கு மட்டுமா சோறு போடுறாரு? திமிங்கலத்துக்கும் மீனுக்கும் காக்காவுக்கும் எல்லாத்துக்கும் அவர் தான் சாப்பாடு போடுறாரு. அவர் தன் கையை மடக்கி கொள்ள திமிங்கங்கள் எல்லாம் மாண்டு போகுமா? எல்லாவற்றுக்கும் அவர் தான் என்ன செய்கிறாருங்க? உணவு கொடுக்கிறார். அவர் மேலே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? ஐயோ பாவம்னு பார்க்க வேண்டாம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ தேவ சித்தத்துக்கு செவி கொடுக்காத சவுலின் நிலைமை நினச்சி பாருங்க. சவுலின் நிலைமை என்னாச்சு? பழைய ஏற்பாட்டு சவுலுடைய நிலைமை, தேவ சித்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறான், தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படுறான், தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஜெபம் பண்ணுறான். நீங்கள் பண்ணுற ஜெபம் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் தராத ஒன்றை, தர விருப்பமில்லாத ஒன்றை இதை தாரும் அப்படின்னு கேட்காதீங்க. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட அவர் வேதனையை, அவருக்கு சித்தமானது இதுதான் கிறிஸ்தவ மனப்பான்மை. ஏன் நான் விரும்புறது அவர் தரமாட்டாரோ? அப்போ என்ன ஆண்டவர் கேட்காதீங்க. அவர் தர்றாருன்னா பெஸ்ட்டாக தருவார். காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் மனுஷன் தயாரித்தது குறைஞ்சி போச்சு, ஆனால் இவர் தயாரித்தது குறைவே இல்லை. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் சுவை உள்ளதாக இருந்தது. தாமதப்படுத்துகிறாரா? உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாரா? பெஸ்ட்டாக தர போகிறாரு. ஆமென். கர்த்தர் தர்றாருன்னா அது நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். நீங்கள் தாமதப்பட்டு நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்களா? நீங்கள் இன்னும் ஆண்டவர் தரலேன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரு, கர்த்தர் சீக்கிரத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்வார், அது தாமதிப்பதில்லை. உங்கள் சித்தத்தின்படியே ஆக கிடவது, உங்கள் சித்தத்தின்படியே ஆக கிடவது, உங்கள் சித்தத்தின்படியே. ஆமென் சொல்லுங்கள். எனக்கு சைக்கிள் ஓட்டுறது தான் கொஞ்சம், ஒரு 2025 வரைக்கும் சைக்கிள் தான் நான் ஓட்டணும்னு எனக்கு சித்தம் வச்சுருந்தாருன்னா, நானாக சுயத்தில் போய் ஒரு பைக் என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. அவள் மட்டும் பைக் ஓட்டிச்சிருக்காள, இந்த அக்கா ஸ்கூட்டியில் சல்லுன்னு வருதே, தகப்பனே ராஜாவே எனக்கு ஒரு ஸ்கூட்டியை தாருமப்பா அப்படின்னா அவர் தரும்போது என்ன செய்வார்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் சித்தத்துக்கு விரோதமாக போய் வாங்கி சிக்கலை, சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவனவன் இச்சையினாலே, சுய இச்சையினாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன செய்யணும்? நிறைவேறணும். உங்கள் குடும்பங்களில் தெய்வ சித்தம் நிறைவேறணும். ஆண்டவருக்கு சித்தமானதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஜபிக்கணும். அல்லேலூயா.
ஆண்டவரே, இது உங்களுக்கு சித்தந்தானா? இங்கே போகலாமா? இந்த வீட்டுக்கு சந்திக்க போகலாமா? இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாமா? இவங்க வீட்டுக்கு இன்றைக்கி போகலாமா? இந்த கூட்டத்துக்கு நான் போகலாமா? இந்த கூட்டத்துக்கு பேச போகலாமா? அது எவ்வளோ பெரிய இடமா இருக்கட்டும், பணக்கார இடமா இருக்கட்டும், ஏழை இடமா இருக்கட்டும், எங்கே பிரசங்கத்துக்கு கூட்டாலும் கத்த சொல்லாத இடங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான காரியங்களை கத்த செய்வார். 2 4 அதிகாரம் 1 வசனத்தை வேகமாக வாசிங்களேன். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. போதும். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. கடும் கோபம் கொண்டு தான் எங்கே உட்காந்துருக்காங்க ஐயா? ஜெபம் பண்ணுறதுக்கு காத்திருக்காவ. ஆமென் சொல்லுங்க. கடும் கோபம். வசனம் சொல்றது யோனாவுக்கோ இது விசனமா இருந்ததா, கடும். உங்களை மாதிரி கோபம் இல்லையா? என்ன கோபமா? கடும் கோபம். கடும் கோபத்தோடு தான் தேவ சமூகத்தில் போய் என்ன சம்பவிக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். தேவ சித்தத்துக்கு விரோதமாக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. ஏன்னு கேள்வி தான் வரும். 2வது, கோபத்தோட தேவ சமூகத்துக்கு என்ன செய்யாதீங்க? என்ன செய்யாதீங்க? ஹலோ, மை டெஸ்டிங். கோபத்தோட எரிச்சலோட என்ன செய்யக்கூடாது? புருஷனை அடிச்சிட்டெல்லாம் தேவ சமூகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போடா வாடா பொட்டக்கண்ணான்னு கூட்டிட்டு, ஆமேன், மனைவியை பார்த்து என் காலுக்கு நீ செருப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமேன், போய் உட்காந்து எப்படி தான் உள்ளே போனோன்னா பாட்டு வருதோ, எப்படி தான் ஜபம் வருதோ, ஆமேன். நம்ம சின்ன பொய் சொல்லிட்டா, பிரசங்கத்தில் மிஞ்சி ஒரு வார்த்தையை பேசிட்டா, எதையாவது ஒன்று செஞ்சிட்டா, போய் மன்னிப்பு கேட்காம, அழாமல், புலம்பாமல், சமாதானம் வராமல், அவர் நம்மளை மன்னிக்காமல் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியலை. ஆனால் சிலருக்கெல்லாம் அது ஒன்றுமே இருக்காது. அவ்வாடு என்ன செய்யும்? அடுத்தவங்கள்ட்ட கோபம் வச்சுட்டு, எரிச்சலை வச்சுட்டு ஜபிக்கிற ஜபம் என்ன செய்யாது? கேட்கப்படாது. ஆமென். நம்ம பரமண்டல ஜபத்தில் நீங்கள் ஏசப்பா சொல்லிக் கொடுத்த ஜபத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓயாமல் நம்ம அதில் சொல்லுவோம், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. அவர் பார்ப்பார், யாரை மன்னிச்ச புழுகாண்டி, யாரை மன்னிச்சனே? 1008 கசப்பு, கோபம், எரிச்சல், ஏதோ நம்ம 1400 வருஷம் இந்த பூமியில் வாழ்கிற மாதிரியே நினப்பு. ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலை. கசப்பு, வெறுப்பு, காயம், கோபம், எரிச்சலை வச்சுட்டு தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே, நான் அந்நிய பாஷையில் சத்தமாக பேசினேன்னு சொன்னா எனக்கு விரோதமாக எழும்புன எதிர்த்த விட்டு காரி இந்த பைக்கில் இப்போ போயிட்டு இருக்கா, அவ வலது காலு, தகப்பனே, ரப ரப ரபரா. என்னது ரப ரபா? என்ன ஜபம்? இன்னைக்கு ஆவிக்குரியவங்களுடைய ஜபம் எப்படி இருக்கு தெரியுமா? பெரிய பெரிய ஊழியத்தில் பங்காளர்களாக இருக்கிறவங்களுடைய ஜபம் எப்படி தெரியுமா? எனக்கு விரோதமாக பேசிப்புட்டா, எழுதி வச்சுக்கிடுங்க பாஸ்டர், இன்னும் ஒரே மாசத்துல அவ பயிருவா. எங்க போவா? எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு கோபம். ஆண்டவர் நினைப்பாரு, உங்களெல்லாம் நான் வச்சு சமாளிக்க வேண்டியிருக்கம்மா. யார்கிட்டெல்லாம் மன்னிப்பு கேட்கணுமோ மன்னிப்பு கேளுங்க. யார்கிட்டெல்லாம் கசந்து கொண்டுட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேளுங்க. பைபிள் சொல்லுது, உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கசப்போட தேவ சமூகத்துக்கு என்ன செய்யாதீங்க? போகாதீங்க. இன்றைக்கி எல்லா பாஸ்டர்ஸ் கையிலையும் போர்டு இருக்குது. என்ன போர்டு? எழுப்புதல் போர்டு. ஆமென். என்ன இப்போ என்ன கூட்டம் நடத்தினாலும் எதுதான்? எழுப்புதல் பெருவிழா, எழுப்புதல் கன்வென்ஷன். ஆனால் ஊழியக்காரங்களுக்குள்ள என்ன இல்லை? என்ன இல்லை? பெரிய 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 பாஸ்டர்ஸுக்குள்ளெல்லாம் என்ன இல்லை? சும்மா பேசிக்கிறாங்க. எழுப்புதல் எழுப்புதல் அப்படி இப்படி ஆன பூனை அல்லா பிறகு ஒன்று ஒரு காரியமும் இல்லை. ஆமென். ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு சபை வளர்ந்தா அடுத்த சபைக்கு பிடிக்க மாட்டேக்கு. இந்த பாஸ்டர் வந்து அந்த பாஸ்டர் வழியாக பின்வாசல் வழியாக ஓடிடுறாரு. பரலோகத்துக்கு எப்படி தான் வர போகிறாருன்னு தெரியல. பரலோகத்துக்கு தனித்தனியாக ஜாதிக்கு ஒரு பரலோகம் இருக்குமோ? சபையில் தனித்தனி சபைக்கு ஒரு பரலோகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் என் பைபிளில் போட்டிருக்கு ஒரே பரலோகம் தான். அவர் வர இடத்துல என்ன செய்ய மாட்டேன்னா இருக்கும். ஆனால் எப்படி தான் உங்களால் 2 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுதுன்னு எனக்கும் தெரியலை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த காரியத்தினால உடன்பாடு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், ஜெபிக்கிறவங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அவங்க யார் நமக்கு விரோதமாக பேசினாலும் போய் நின்று கை கொடுப்பாங்க, மன்னிப்பு கேட்காம நேசிப்பாங்க, அன்பு கூறுவாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், இன்னைக்கு இயேசு வந்தாருன்னு நம்ம பரலோகத்துக்கு போவோமா? இன்னைக்கு மரணம் இருக்குமானால் நம்ம நிலைமை
என்ன நான் அடுத்த நிமிஷம் என்ன சம்பவிக்க போகுதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. 12 மணிக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலை. நான் அந்த உலகத்தை விட்டு போயிட்டோம்னா திருப்பி உங்களை வந்து நான் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. நான் பாஸ்டையாவை பார்க்க முடியாது, அண்ணன்மார்களை பார்க்க முடியாது, உங்களை பார்க்க முடியாது. கிடைக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை நான் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். கசப்போட தேவ சமூகத்துக்கு என்ன செய்யாதீங்க, கோபத்தோட போகாதீங்க. அடுத்தவங்கள மன்னிக்காம தேவ சமூகத்துக்கு போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் இந்த அக்கா மேலே எனக்கு கசப்பு இருக்குது, இந்த அண்ணன் மேலே எனக்கு கசப்பு இருக்குது, இவங்க மேலே எனக்கு கோபம் இருக்குது, அவங்கள மன்னிக்கிற இருதயம் எனக்கு என்ன செய்யுங்க தாங்க, அவங்கள நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. விசனத்தோட தேவ சமூகத்துக்கு போகிற அந்த ஜபங்கள் கேட்கப்படாது. ஆமே, அல்லேலூயா. கோபத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை நாம் இழந்துருவோம், நம்ம மேன்மைகளை என்ன செஞ்சிருவோம், இழந்துருவோம். அதனால் அதை மனசில் வைத்து நம்ம அதற்கு அதன்படி வாழ ஜபிப்போம். கடைசியாக நம்ம வாசித்து 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். முதல்ல தேவ சித்தத்துக்கு விரோதமாக நாம் பண்ணுற ஜபம் கேட்கப்படாது. ஏன் என்கிற கேள்வி வரும். கோபத்தோட எரிச்சலோடு நீங்கள் தேவ சமூகத்துக்கு போனீங்கன்னா உங்கள் ஜபம் கேட்கப்படாது. கேட்கப்படாததுனால நமக்கு என்ன கேள்வி வருது, ஏன் ஆண்டவரே? 3வது, அவர் அழிக்கக்கூடாது என்று 120,000 ஜனங்களுக்காக பரிதாபம் கொள்ளுகிறார். ஆனால் அவருடைய பரிதாபத்தை கூட, பரிதபிப்பை கூட இவன் புரிந்து கொள்ளாமல் அவங்க அழிஞ்சிடணும்னு நினைக்கிறான். பரிதபிப்பு இல்லாத ஜபங்கள் கேட்கப்படாது. ஆமென். கண்ணீரோட நம்ம தேவ சமூகத்தில் அடுத்தவர்களுக்காக கண்ணீரோட நம்ம ஜபம் பண்ணணும். என்னைக்காவது நம்ம ஜபத்தில் கண்ணீரோட நமக்கு அழாமல் அடுத்தவங்களுக்காக அழுதுருக்கோமா? டெய்லி இந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசியிருக்கிறோமா? ஈவான் ராபர்ட் என்கிற மனுஷன் 13 வருஷம் கூட முழுகிரப ஜபம் பண்ணியிருக்கிறார். 13 வருஷம் ஒவ்வொரு நாளும் டெய்லி நைட்டு தூங்க மாட்டாராம். அவங்க நாட்டுக்காக, வேல்ஸ் நாட்டுக்காக, ஸ்காட்லாந்து தேசத்துக்காக ஜானாக்ஸ் என்கிற மனுஷன் ஜோம் பண்ணியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு எழுப்புதலுக்கு பின்னாடியும் விலைக்கரையம் இருக்குது. கண்ணீரோட ஜோம் பண்ணியிருக்காங்க. நாம் நம்முடைய கண்ணீர் உள்ள ஜபங்கள், நம்ம ஜபத்தை முடிக்கும் போது கண்ணீரோடு நம்ம முடிச்சிருக்கிறோமா? பரிதபிப்பு இல்லாத ஜபங்கள், ஒரு ஈரம் இல்லாத ஜபங்கள், உணர்வில்லாத ஜபங்கள், சுயநலமான ஜபங்கள். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். நீங்கள் அடுத்தவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க. யோபுக்கு சிநேகிதர் என்ன செஞ்சாங்களாம்? சிநேகிதருக்காக யோபு என்ன செஞ்சாராம்? ஜோம் பண்ணாராம். எந்த சிநேகிதர்? குற்றம் கண்டுபிடிக்க வந்த சிநேகிதர், அவன் மேலே குற்றம் சாட்டின சிநேகிதர், அவன் பாவம் செஞ்சிட்டான்னு சொன்ன சிநேகிதர். ஆனால் அந்த சிநேகிதருக்காக தான் யோபு என்ன செய்கிறாரு? ஜோம் பண்ணுறார். கர்த்தர் யோபின் சிறையிருப்பை. அப்போ என்னைக்காவது இந்த நோயில் பாதிக்கப்பட்ட எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க, காயப்பட்ட ஜனங்கள் எவ்வளோ இருக்காங்க, சுகர்னால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள், கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள், HIV நோயினால் பாதிக்கப்பட்ட ஜனங்கள், தலை உடைந்து, காது கிழிந்து, எலும்பு முறிஞ்சு, இன்னும் படுத்த படுக்கையாக 30 வருஷமாக முதுகெலும்பு ஒடிந்து, விபத்து நிமித்தம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிற எத்தனை மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்றைக்குமே நாம் கர்த்தர் மேலே நம்பிக்கை இருக்கணும், ஜபத்தின் மேலேயும் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். எங்கே ஜபத்தை கேட்பார் அப்படி நினச்சி ஜெபம் பண்ணிங்கன்னா ஜபம் கேட்கப்படாது. நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பலன் உண்டு. நீங்கள் அடுத்தவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். ஜபிக்கிறவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களை ஒரு ஆம்புலன்ஸ் கிராஸ் பண்ணி போகுதுன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் போகும்போது ஜபிக்கிறவங்களால் தாண்டி ஈஸியாக போயிட முடியாது. அவங்களால எளிதாக அந்த இடத்த கடந்து போக முடியாது. ஆம்புலன்ஸில் போகிறது யாருன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் விடுவிக்கணும், நீங்கள்லாம் சுகமாக்கணும். குடிச்சிட்டு ஒரு யாரோ ஒரு சகோதரர் ரோட்டில் விழுந்து கிடக்கும்போது உங்களால் எளிதாக கடக்க முடியுதுன்னு சொன்னால் உங்களுக்குள்ள இன்னும் பரிதபிப்பு வரலன்னு அர்த்தம். பரிதபிப்பு நமக்குள்ள இருக்குமானா, இந்த அண்ணன் எந்த ஊர், இந்த அண்ணன் யார்? கடந்த நாட்களில் கோவில்பட்டிக்கு முந்த நாள் நைட்டு நான் ஊழியத்துக்கு போகும்போது கீழப்போவரை தாண்டி போகிறேன். ஒரு டவுன் பஸ்ஸு ஒரு ஐயாவை அடித்து போட்டு கூட்டமாக இருக்கிறாங்க. அந்த அப்போ தான் அடித்து போட்டிருக்கிறாங்க. ஒரு 10 பேர் தான் நிற்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நடு ரோட்டில் இப்படி செதறி கிடக்கிறார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரே, ஒரு 60 வயசு இருக்கும், யாருன்னு தெரியல, பாவம் அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஏசப்பா, இப்போ எவ்வளோ வேகமாக ஓடி வருவாங்க ஏசப்பா, அவங்க எந்த ஊருன்னே தெரியல ஆண்டவரே. நடு ரோட்டில் காலெல்லாம் இப்படி கிடக்குது. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது அது கடந்து நம்மளால் போக முடியலை. ஊழியத்துக்கு அவசரமாக போகணும், நான் கோவில்பட்டியில் குறிப்பிட்ட நேரத்தில் நிற்கணும். ஆனாலும் 2 செகண்ட் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு போகும்போதெல்லாம் மனசு அடிக்குது. ஐயோ, யாரும் தெரியலையே. அப்போ நமக்குள்ள இந்த பரிதபிப்பு அதிகமாக எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் ஆண்டவர் அவசியமாக எதிர்பார்க்குறார்.
கண்ணீரோடு நம்ம அடுத்தவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம சபையில் இருக்கிற இந்த யங் ஸ்டேஜ் தம்பிமார்களுக்காக ஜெபிக்கணும். சரியா எனக்கு படலை, ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த யங் ஸ்டேஜ் வாலிப தம்பிமார்களுக்கு கூட்டம் நடத்துகிறவங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நல்ல தம்பிமார்கள், இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க, இளம் வாலிப தம்பி தங்கச்சிமார்கள்லாம் நல்ல பிள்ளைங்க தான். நான் ஒரு நாள் அவங்களுக்கு மீட்டிங் நடத்தியிருக்கிறேன், ஒரு நாள் இந்த பகுதியை வச்சு நடத்தியிருக்கிறேன். ஆனால் நல்ல சொல்லி கொடுக்க, நல்லா கேட்பாங்க, நல்ல இது பண்ணுவாங்க. இந்த யூத் நடத்துகிறவங்க தயவுசெய்து நல்ல ஜெபத்தோடு பண்ணுங்க. ஆனால் எனக்கு மனசில் சரியாக படலை. அவங்க இன்னும் கர்த்தருக்குள் நடத்தப்பட வேண்டும், இன்னும் அவர்களுக்குள் தேவ வசனம் போக வேண்டும், ஒழுக்கம் அவர்களுக்கு இன்னும் அவசியமாக இருக்கிறது. ஆமேன். அதன் பெற்றோர்கள் தயவுசெய்து நீங்கள் என் மேலே கசந்து கொள்ளாதீங்க, மனசில் பட்டதுனால சொல்கிறேன். சபை உங்களுக்காய் ஒத்துழைத்து கொண்டிருக்கிறது. நீங்களும் பெற்றோர் சபையில் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். சபையிலேருந்து பிள்ளைங்க வீட்டிலேருந்து வரும்போதே பிள்ளைங்களை சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. இடையில அங்கே பாஸ்டரையா ஜெபம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என் ஆத்துமாவை போடுற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது. அது எனக்கு தெரியல, காணிக்க பகுதியில் ஆண்கள் பகுதியில் இன்ட்ரோல் பீரியடாக இருக்குமோ, எனக்கு புரியவே இல்லை. காணிக்க நேரம் காணிக்க பாட்டு பாடும்போது ஆண்கள் பகுதியில் இன்ட்ரோல் பீரியடாது. நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்களா? சபையில் ஒழுக்கம் கிடையாதா? சபை ஆரம்பிச்சுன்னா முடிய வரைக்கும் ஆமன் போகக்கூட வரைக்கும் போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். கோவமா என் மேலே? இல்லை சிரிச்சுட்டே சொல்லணும். அல்லேலூயா. அதனால் நான் இப்படிலாம் இருக்கக்கூடாது. தம்பிமார்கள் இதனால் எனக்கு சரியாக படலை. யூத் நடத்துகிறவங்க கரெக்டாக அன்பாக நடத்துங்க, சுயநீதியாக கொண்டு போயிடாதீங்க. நல்ல வேத வசனத்தை சொல்லிக் கொடுங்க, அவங்கள சந்தோஷமாக பேசுங்க, அவங்கள கர்த்தருக்குள்ளே கொண்டு வாங்க. நம்ம சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காய் கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க. நம்ம நிறைய திடீர் மரணங்களை உண்டு பண்ணுகிற ஆவிகள் போராடி கொண்டே இருக்கிறது. தயவுசெய்து நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்காக, பிற மக்களுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை பார்க்குறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை கிடைக்காதவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கற்பத்தடையோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரோடு விதைக்கும் போது நிச்சயமாய் நாம் கெம்பீரத்தோடு அறுப்போம். ஆமே. நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். தேவ சித்தத்துக்கு விரோதமாய் ஜெபிக்காதிருங்கள். ஆமென். கசப்போடு ஜெபிக்காதிருங்கள், பரிதபிப்பு இல்லாமல் ஜெபிக்காதிருங்கள். ஆண்டவரே, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம் எங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைங்க மேலே, ஆண்டவர் இளம் வாலிபர்கள் மேலே, ஆண்டவரே தேவனுடைய கரிசனை உண்டாகட்டும். விளையாட்டு தனங்கள் மாறட்டும், ஒழுக்கமின்மை மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்து வாலிபர்களாக அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற சின்ன பிள்ளைக்காக எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாம் நம்ம சபையில் இருக்கிற சின்ன பிள்ளைங்க இன்னும் 2-3 வருஷத்தில் இளம் வாலிபர்களாக மாறிடுவாங்க. சின்ன பிள்ளைகளுக்காக, நம்ம சபையில் இருக்கிற இளம் வாலிபர்களுக்காக, வாலிபர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிள்ளைகளும் இடறி விடவே கூடாது. ஒரு பிள்ளைகளும் ஆமேன் சோத்திரம் உலக பிரகாரமாய் போய்விடக்கூடாது. ஆமேன் சோத்திரம் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு நடுங்கணும், கர்த்தருக்கு பயப்படணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், வாலிபர்களை நடத்துகிறவர்களுக்கு நல்ல கிருபைகளை கொடுங்க. சிறுவர்களை நடத்துகிற பிள்ளைகளுக்கு நல்ல கிருபைகளை கொடுங்க. இந்த பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்கு நேராக நடத்தணும் என்கிற கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் வல்லமை சின்ன பிள்ளைங்க மேலே, இளம் வாலிபர்கள் மேலே உங்கள் கிருபை இறங்கட்டும் ஐயா. எங்கள் வாலிப பிள்ளைகளை சத்துரு கொள்ளை கொண்டு போய்விடக்கூடாது, சத்துரு ஏமாற்றி விடக்கூடாது, வஞ்சக வலையில் விழுந்து விடக்கூடாது, பாவ பிடியில் விழுந்து விடக்கூடாது. கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பாருங்க. சபையாராக நாங்கள் ஊக்கமாய் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சித்தத்துக்கு விரோதமாக நாங்கள் ஜெபித்ததை மன்னிங்க. அவசரப்பட்டு சித்தத்தை கேட்காம, சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் சுயமாக ஓடி 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 ஏமாந்து போனதை மன்னிங்கப்பா. உங்கள் சித்தத்துக்காக காத்திருக்க, உங்கள் சித்தத்தை அறிந்து ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆண்டோடைய வார்த்தை தொட்டது? எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தையின்படி மாற விரும்புகிறீங்க? நான் சித்தத்துக்கு காத்திருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. உங்கள் சித்தமில்லாத எந்த ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் வேண்டாம்ப்பா. உங்கள் சித்தமில்லாத எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு வேண்டாம்ப்பா. உங்க சித்தமில்லாத எந்த தொடர்பு, எந்த விட அன்பு வேண்டாம் ஆண்டவரே. உங்க சித்தமில்லாத எந்த வேலையும் எனக்கு வேண்டாம். உங்க சித்தமில்லாத எந்த வருமானமும் எனக்கு வேண்டாம். பொய் சொல்லி ஏமாற்றுகிற எந்த வருமானமும் எனக்கு வேண்டாம். உங்க சித்தத்தின்படி வாழணும் ஆண்டவரே. கசப்போட வாழக்கூடாதுப்பா. எரிச்சலோடு ஜெபம் பண்ணக்கூடாது.
அடுத்தவங்க அழிஞ்சிடணும்னு நான் ஜெபம் பண்ணக்கூடாதுப்பா. எனக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவங்களை நான் மன்னித்து ஜெபிக்கணும் ஆண்டவரே. பரிதபிப்பு இல்லாத ஒரு ஜெபம் எனக்கு வேண்டாம்ப்பா. கடமைக்காக டைம் பார்த்து ஜெபிக்கிற ஜெபம் எனக்கு வேண்டாம். மனுஷங்கிட்ட பேசினா டைம் பார்க்காம பேசுகிறேனே, ஆனால் உங்ககிட்ட மட்டும் பேசினா டைம் பார்த்து பேசுகிறேனே. கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபம் வேண்டாம்ப்பா. கண்ணீரோட என் ஜனங்களுக்காக அழுது ஜெபிக்கணும். நோயில், பிசாசின் பிடியில், விக்கிரகத்தின் பிடியில், சாப பிடியில், பாவ பிடியில் மாட்டிட்டு இருக்கிற எல்லாருக்காக கண்ணீரோடு ஜெபிக்க எனக்கு தேவன் கிருபை தாங்கப்பா. கண்ணீரோடு விதைக்கிற கிருபையை தாங்க. கண்ணீரோடு ஆத்தும பாரத்தோடு பரிதபிப்போடு ஜெபிக்கிற கிருபையை தாங்கப்பா. கர்த்தாவே, கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளும், சிறுவர்களை பாதுகாத்து கொள்ளும், பெரியவர்களை வயோதிபர்களை பாதுகாத்து கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் எங்கள் சபை குடும்பங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. கால் கல்லில் இடராதபடி கைகளை ஏந்தி கொண்டு போக தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுங்க. தீங்கு எதுவும் துக்கப்படுத்தாதபடி தீமைக்கு விலக்குங்க. தேவைகளை சந்திங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாரும் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். அடிமை அப்புரோஜமான வேலைக்காரர், என் கடமை மட்டும் செய்திருக்கிறேன். சகல துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.